ஓம் சாந்தி 22/7/2017 சாக்கார முரளி. இனிய குழந்தைகளே, நீங்கள் மாஸ்டர் அன்பு கடலாக இருக்கிறீங்க. ஆகையால் ஒருத்தருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது, ஒருத்தருக்கு மிகவும் அன்பாக இருக்கணும் அப்படின்றார். ஏன்னா நம்ம இப்போ சத்தியுகத்துக்கு போகிறோம். அப்போ சத்தியுகத்தில் தேவதைகளுடைய சன்ஸ்காரம் என்ன? எல்லாருமே அன்பாக இருப்பாங்க. அதுபோல் இங்கே நாம் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கணும் அப்படின்றார். அதனால் யாருக்கும் துக்கம் கொடுக்காதீங்க. அது டைட்டிலே கொடுத்துட்டார் பாபா, நீங்கள் மாஸ்டர் அன்பு கடல். கேள்வி மாயா போக போக எப்படிப்பட்ட குழந்தைகளுடைய கழுத்தை நெரிச்சிடுறது? ஒரு சிறு சந்தேகம் வந்தாலே போதும், மாயா கழுத்தை பிடிச்சிடுறதுன்றார் பாபா. அதுக்கப்புறம் காமம் கோபம் சொல்லிட்டு கிரகச்சாரம் பிடிச்சிடுறது, கீழே விழுந்துடுறாங்க. அதனால பாபா கிரகச்சாரம் பிடிச்சது அப்படின்னா வியாபாரத்தில் சொல்லுவாங்க, கிரகச்சாரம் பிடிச்சதுன்னா நல்ல பிஸ்னஸ் ஓஹோன்னு ஓடிட்டுருக்கு, அது எல்லாமே கடையில் நஷ்டம் ஆயிடும். அதுபோல் இங்கேயும் நல்லா படிக்கிறவங்க, பிறருக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறவங்க புரியவே புரியாது, என்ன இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி பார்க்க தோணுது. புத்தினுடைய பூட்டப்பட்டுடும். அதனால் அந்த சந்தேகன்றது அவ்வளோ பெரிய நமக்கு எதிரியாக இருக்குது. கொஞ்சம் சந்தேகம் வந்தாலே கிரகச்சாரம் பிடிக்கும், அதுக்கப்புறம் புத்தி பூட்டிடும், அதுக்கப்புறம் பாபா விட்டு போயிடுவாங்க. அதனால் கழுத்தையே நெரிச்சிடுறது அப்படின்றார் பாபா. மாயா இவ்வளோ வேலை செய்யுது. அதுக்கடுத்தது இன்றைக்கி பாட்டு நீங்கள் அன்பு கடலாக இருக்கீங்க. அதில் அடுத்த வரியில் என்ன வருதுன்னா, உங்களுடைய ஒரு துளி அன்பிற்காக நாங்கள் ஏங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு வருது. அப்போ பாபா சொல்கிறாரு, நீங்கள் இந்த மாதிரிலாம் பாட்டு பாடுறதில்ல, பக்தி மார்க்கத்தில் அவங்க பாடுறாங்க, ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க பாபா அன்பு கடலாக இருக்கிறார். ப்ராக்டிக்கலில் நீங்கள் அனுபவம் பண்ணிகிட்ருக்கீங்க. அன்பு இருக்கிறதுனால எப்படி அவர் நம்மளை தேர்ந்தெடுக்கிறாரு, ஞானம் கொடுக்குறாரு, தூய்மையற்றவர்களையெல்லாம் தூய்மையாக மாற்றிட்டுருக்கிறார் அப்படின்றது நாம் இப்போ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லை, அவர் அன்பு கடல் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃப் நமக்கு இந்த துக்க உலகத்திலிருந்து விடுவித்து சுக உலகத்தினுடைய ஆஸ்தி நமக்கு கொடுத்துட்ருக்கிறார். அதனால ப்ராக்டிக்கலில் நீங்கள் இப்போ அந்த அன்பை அனுபவம் செய்துட்ருக்கீங்க அப்படின்றார் பாபா. அதனால் உங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கணும்? மிகவும் அன்போடு இருங்க. சத்தியுகத்தில் மனிதர்கள் மட்டும் இல்லை, விலங்குகள் கூட மிகவும் அன்போடு இருக்குதா. அதனால் எவ்வளோ உயர்த்தார் பாபா பாருங்கள். அங்கே விலங்குகள் கூட அங்கே போனாலே அந்த ஒரு சன்ஸ்காரம் இருக்குன்னா, அப்போ நம்ம அதை விட உயர்ந்த ஸ்பீஷீஸ் இல்லையா, ரகம் இல்லையா? அதனால் நாம் கூட மிகவும் அன்போடு இருக்கணும். அதனால் மாஸ்டர் அன்பு கடல் அப்படின்றார். ஆனால் எல்லாருமே இப்படி மாஸ்டர் அன்பு கடலாக இன்னும் மாறலை. பாபா காதில் விழுறதா என்ன? சிலர் சண்டை போடுறது, சத்தமாக பேசுறது, கோவப்படுறது, இதெல்லாம் பாபா காதில் விழுறது. அப்போ பாபா கூப்பிட்டு சொல்லுவார், இது போல் நீ கோவப்படுறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி, இது உனக்கும் துன்பம், பிறருக்கும் இதனால் துன்பம் கொடுக்குற, அதனால் இன்னிலேருந்து இதை விட்டுடு அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவார். லௌகீகத்தில் அப்பா குழந்தைகளை கூப்பிட்டு சொல்லுவாங்களே, இப்படியெல்லாம் பேசக்கூடாது, இது நல்லதில்லை. அதுபோல் பாபாவும் குழந்தைகளுக்கு எல்லையற்ற தந்தையாக இருக்கிறார். அதனால் பார்த்துட்டு எனக்கு என்னன்னு சும்மா இருக்க மாட்டார். அல்லது நான் அன்பு கடல் அப்படின்னா எதுவுமே சொல்லாமல் அப்படியே இருப்பார், அப்படி கிடையாது. கூப்பிட்டு பாபா புரிய வைப்பார் அல்லது எச்சரிக்கிறார். அதனால நம்ம ஒன்று முதல்ல பாபா சொல்கிறது புரிஞ்சுக்கணும். அன்பாக இருங்க, கோவப்படாதீங்க இல்லையா? நான் அன்பாக இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என் மீது எனக்கு அன்பு இருக்குது. நான் மாஸ்டர் அன்பு கடல் அப்படின்னா அப்போ என் மீதே எனக்கு ஒரு அன்பு வரும் இல்லையா? அப்போ எனக்கு அன்பு வரும்போது என் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்ஸு, அந்த உயிரணுக்கள் நல்லா அன்பாக இருக்கும். இப்போ எனக்கு வெறுப்பு இருக்குது, நான் வேறு யாரையாவது வெறுக்கிறேன் அப்படின்னா முதல்ல என்னை நான் வெறுக்கிறேன்னு அர்த்தம். எனக்குள்ளே ஒரு பகுதியை வெறுக்கிற, அப்போ அந்த வெறுப்பு என்னுடைய பாடிக்குள்ளே எல்லாம் கூட என்ன ஆகிடுது, பரவிடுறது. அதுக்கப்புறமா தான் மற்றவங்க மேலே போகும். அதனால பாபா சொல்கிறார், நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா முதல்ல உங்களுக்கு தான் துன்பம், அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கும் துன்பம். அதனால் கவனமாக இருங்க. இன்றைக்கி சொல்கிறார் பாபா, விகாரங்கள் அப்படின்றது பல ரகம் இருக்குது, பல விதமான விகாரங்கள். உதாரணத்திற்கு ஒரு கோபம் எடுத்துக்கோங்க. கோபம்ன்றது ஒரு விகாரம் இல்லை. அந்த கோபத்திலேயே என்ன இருக்குது?
டென்ஷனாகவும் இருக்குது, எரிச்சலும் இருக்குது, அல்லது வந்து ஆவேசம் இருக்குது. இப்படி பல ரகம் இருக்கு இல்லையா? சிடுசிடுப்பு இருக்குது, கடுகடுப்பு, எல்லாமே அந்த கோபத்தினுடைய அம்சம் இல்லையா? கோவிச்சுக்கிறது, பேசாமல் இருக்கிறது, அது ஒரு விதமான ஒரு கோபம். அதனால எல்லாம் நிறைய விகாரங்கள் இருக்குது. இன்னைக்கு ஒரு புது விஷயம் பாபா சொல்ற, ஸ்ரீமத் படி நடக்காமல் இருக்கிறது கூட ஒரு விகாரம். விகாரங்கள் 5 விகாரங்கள், அதனுடைய குழந்தைங்க, பேர குழந்தைங்க, அது ஒரு குரூப் இருக்கு. அது தவிர ஸ்ரீமத் படி நம்ம நடக்கலைன்னா அதுவே ஒரு பெரிய விகாரம். எந்த அர்த்தத்தில் சொல்றார் அப்படின்னா, ஸ்ரீமத் படி நாம நடக்கும் போது நிர்விகாரியா மாறுவோம், விகாரமற்ற நிலை அடைவோம். அப்போ ஸ்ரீமத் படி நடக்கலைன்னா விகாரியா தானே இருப்போம். அதனால இன்னைக்கு வந்து உலகத்துல போப் அல்லது எந்த தர்மத்துல அவங்க தலைவர், மத தலைவர்கள் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு எவ்வளோ மதிப்பு இருக்கு. ஆனா பாபா சொல்றார், எல்லா மதிப்பும் யாருக்கு கொடுக்கணும்? ஒரு பாபாவுக்கு தான். ஏன்னா எல்லாருக்கும் மேல இருக்கிறவர் யாரு? ஒரு பாபா இல்லையா? அதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் அப்படின்றார். வெளியில தான் அவங்க வந்து மதிப்பு கொடுக்குறாங்க. ஆனா உயர்ந்ததுலேயும் உயர்ந்தவர் ஒரு தந்தை. ஆகையால எந்த தேகதாரிகளையும் நீங்க நினைக்காதீங்க. இன்னைக்கு பாபா சொல்றார், மிக பெரிய கட்டளை இது. ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்யறது. இது சாதாரண சொல்றதுக்கு ஒரு தந்தை மட்டும் நினைங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். இது எவ்வளோ பெரிய சாதாரண விஷயமா? இது எவ்வளோ பெரிய கட்டளை அப்படின்றார். அதுக்கு அடுத்தது பாபா ஒரு விஷயத்தை சொல்றார். நம்ம மேலே ஏறும் கலை, இறங்கும் கலைக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. அந்த காலத்தில் ஒரு பொம்மை இருக்குமா, ஒரு பெரிய கம்பி, நீட்டு கம்பி இருக்கும். அதில் பாபா மீனுன்றாரு. ஆனால் சவுத் இந்தியா பக்கம் பார்த்தீங்கன்னா அது குரங்கு தான் வச்சுருப்போம். அந்த மெதுவாக அந்த குரங்கு மேலே ஏறும், அப்புறம் அப்படி தலைகீழ திருப்பினா டக்குன்னு கீழே வந்து இறங்கிடும். அது போல் மெதுவாக ஏறும் கலை அப்படின்றது நம்ம சீக்கிரமாக டக்குன்னு மேலே ஏறிடுவோம். அதுக்கப்புறம் தலைகளை இறங்கும் போது மெதுவாக கீழே இறங்குறோம். அதனால குரங்கு போல் ஏறிட்டே இருக்கணும், இறங்கிட்டே இருக்கணும். அந்த கம்பியில் அது வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஸ்ப்ரிங்கை கொடுத்துருப்பாங்க. அது போல் நம்ம ட்ராமான்னு சொல்லக்கூடிய கம்பியில் கட்டுப்பட்டு இருக்கிறோம். ஏறணும், இறங்கணும், இதுதான் நம்முடைய வேலை. மற்றபடி வந்து ஆத்மாவை நான் பார்க்கணும், எனக்கு காட்சி வேணும் அப்படிலாம் நினச்சா, அப்படியே காட்சி கிடைச்சா கூட, லைட்டை பார்த்தா கூட ஞானம் இல்லாமல் நீங்கள் வந்து எப்படி புரிஞ்சுக்குவீங்க அப்படின்றார் பாபா. அதனால் ஞானம்தான் ரொம்ப முக்கியம். ஆத்மாவை பார்த்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. ரக்ஷாபந்தன் பண்டிகை வரப்போகிறது. அந்த பண்டிகை கூட ஒரு தூய்மையினுடைய அடையாளமாக கொண்டாடக்கூடிய ஒரு பழக்கம், அது பண்டிகை அப்படின்றார். நீங்கள் ஒரு சிவ் பாபாவை நினைங்க. எங்கே நினைக்கணும்? சாந்தி தாமத்தில் நினைக்கணும். சாந்தி தாமம் எங்கேயோ இல்லை, நம்ம வீடு. அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய தந்தையை நீங்கள் நினைங்க. சாந்தி தாமம் நம்ம வீடு, அவர் நம்முடைய அப்பா. புது குழந்தைகள் ரொம்ப நிச்சயம் வந்துடுமா, நல்லா பிடிச்சிப்பாங்களா, அப்படியே பொங்கிட்டு இருக்குமா அவங்களுக்கு, நிறைய அதை செய்யணும் இது செய்யணும்னு சொல்லி. நிச்சயம் வந்தாலே பொங்கும் இல்லையா? அப்புறம் பழைய ஆத்மாக்கள் நிறைய நாங்கள் செய்துட்டோன்னு உட்காந்துருவாங்க. ஆனால் புது குழந்தைகளுக்கு அந்த ஊக்க உற்சாகம் பொங்கி வரும், நிச்சயம் ஆகிடும் அப்படின்றார் பாபா. அதே நேரத்தில் சந்தேகம் வந்ததுன்னா ஒரேடியாக விகாரத்தில் விழுந்துருவாங்க. காமம், கோபம் எல்லாமே நமக்கு எதிரியாக இருக்குது. காமம், கோபம் மட்டும் இல்லை, பற்று கூட மிகப்பெரிய எதிரி, கண்ணை மறைச்சிடுறது இல்லையா? அதனால தான் பாபா வந்து சத்தியுகத்துக்கு போகிறோம். ட்ராமாவில் அந்தந்த சீன் வரும்போது, அந்தந்த காலம் வரும்போது அது சன்ஸ்காரம் எமர்ஜ் ஆகுது. அப்போ நமக்கும் வந்து இப்போ என்ன எமர்ஜ் ஆகணும்? நம்ம மாஸ்டர் அன்பு கடலாக இருக்கிறோம், சத்தியுகத்துக்கு போகிறோன்னு அந்த சன்ஸ்காரம் இப்போ நமக்கு எமர்ஜ் ஆகணும். சில குழந்தைகள் பாபா சொல்கிறார், நிறைய தவறுகள் செய்துட்டே இருப்பாங்க. அவங்க வெளியில் பார்க்கும்போது நல்ல குழந்தைகள், நல்ல பேரெல்லாம் அவங்களுக்கு இருக்குது, புகழெல்லாம் இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து தவறுகள் செய்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ பாபா பார்க்குறாங்க, இவங்கெல்லாம் என்ன பதவி அடைய போகிறாங்க? கண்டிப்பாக இவங்க வந்து குறைஞ்ச பதவி தான் அடைவாங்க. உண்மையான தந்தையிடம் எதையும் மறைக்கக்கூடாது இல்லையா? அதனால் பாபா சொல்கிறார், சிலரெல்லாம் வந்து தவறு செய்வாங்க, அது வந்து மறைப்பாங்க. அப்போ பாபா என்ன சொல்கிறார், எனக்கு எல்லாமே தெரியுமே, நான் அந்தர்யாமி கிடையாது, எல்லாருக்குள்ளேயும் நான் இல்லை. இருந்தாலும் பாபா ஒரு சிரிப்புக்கு சொல்லுவாங்க, என்னன்னா, நீங்கள் இங்கே தவறு செய்தீங்கன்னா அங்கே என்னுடைய டிவியில் லைட் வரும்,
நான் எப்போவுமே உங்களை பார்த்துட்டு இருக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் தவறு செய்தால் மட்டும் எனக்கு அங்கே வந்து மெசேஜுக்கு ஒரு பெல் அடிக்கும் இல்லையா? மொபைலில் ஏதாவது மெசேஜ் வந்தது, வாட்ஸ்அப் வந்ததுன்னா ரிங் சவுண்ட் வரும் இல்லையா? அதுபோல் நான் பார்க்காட்டா கூட இங்கே தவறு செய்த உடனே அங்கே எனக்கு வந்து காட்சி கிடைச்சிடும். என்னுடைய டிவியில் நான் இதெல்லாம் பார்த்துருவேன். அதுக்கப்புறம் தர்மராஜ் ரூபத்தில் உங்களுக்கு தண்டனையும் வந்து கிடைக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் பிராமணர்கள் யஜ்யத்தை வந்து பாதுகாக்கிறதுக்காக நிமித்தமாயிருக்கிறீங்க. அதனால நீங்கள் மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க. நீங்களே வந்து தவறு செய்தீங்க அப்படின்னா அது நல்ல பழக்கம் இல்லை தானே. அதனால கவனமாக இருங்க. அடுத்தது பாபா வந்து சொல்கிறார், ஒரு டீச்சர் வந்து காலேஜில் தவறு செய்தாங்க அப்படின்னா என்ன ஆகும்? பிரின்சிபல் கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடி இவங்க இந்த மாதிரி தவறு செய்தாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க இல்லையா? வேலையை விட்டு நீக்கிடுவாங்க. அதுபோல் இங்கே நம்ம தவறு செய்தோன்னா பாபாவும் நம்மளை வந்து அனுப்பிடுவார். அந்த ஒரு பயம் நமக்கு எப்போவுமே இருக்கணும். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். மாயாவனுடைய கிரகச்சாரத்திலிருந்து தப்பித்து கொள்வதற்கு உண்மையான தந்தையிடம் எப்பொழுதுமே உண்மையாக இருங்க. எந்த விதமான தவறையும் செய்து அது மறைக்கவும் கூடாது. தவறான கர்மம் செய்வதிலிருந்து தன்னை பாதுகாத்துக்கணும். ஸ்ரீமத் படி நடக்காமல் இருக்கிறது கூட ஒரு விகாரம்தான். அதனால ஒருபோதும் ஸ்ரீமத்தை மீறி நடக்க வேண்டாம். சம்பூர்ண நிர்விகாரியாக மாறணும். நிர்விகாரின விகாரமற்ற நிலை அடையணும். வரதானம். வசதிகள் மற்றும் தீர்வுகள் இதனுடைய பாதிப்பில் வராமல், தாக்கத்தில் வராமல், அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? இயற்கையை தனக்கு அடிமையாக்கி கொள்ளக்கூடிய வெற்றி அடைந்த ஆத்மா ஆகுங்க. எனக்கு இந்த தீர்வு கிடைக்கல, எனக்கு அந்த தீர்வு இல்லை, எனக்கு இந்த வசதி இல்லை, எனக்கு அந்த வசதி இல்லைன்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதை விட, புகார் பண்ணுறதை விட நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பிரபாவத்தில் வராமல், நான் இயற்கைக்கு அதிபதி, இதெல்லாம் என்னுடைய படைப்பு, நான் மாஸ்டர் படைக்கிறவன், அந்த நிலையில் இருக்கும்போது இயற்கை எனக்கு அடிமையாகும். அப்போ நான் வெற்றி அடைவேன். ஒரு யோகி ஆத்மா, ஒரு புருஷோத்தம ஆத்மானா இயற்கையினுடைய தாக்கத்தில் வரக்கூடாது, பாதிப்பில் வர முடியாதுன்றார் பாபா. பிராமண ஆத்மாக்கள் அப்படின்னால புருஷோத்தம ஆத்மாக்கள், யோகி ஆத்மாக்கள் இயற்கைக்கு அதிபதியானவங்க. அதனால அவங்க வந்து வசதிகளுக்காகவோ அல்லது தீர்வுக்காகவோ காத்திருக்க மாட்டாங்க. அந்த பிரபாவத்தில் இழுக்கப்பட்டு வரமாட்டாங்க. அதில் அல்லது அந்த பிரபாவத்துக்கு அடிமையாக மாட்டாங்க. அதனால பாபா சொல்ல, நம்முடைய சாதனை செய்யணும். வசதிகளுக்கு அது வந்து ஏற்ற மாதிரி இருக்கக்கூடாது. சாதனை நம்ம செய்தோன்னா நமக்கு வேண்டிய வசதிகள் வரும். மற்றபடி இந்த வசதிகள் இருந்தால்தான் நான் சாதனை செய்வேன்னு என்னுடைய சாதனை வந்து சாதனங்களுடைய ஆதாரத்தில் இருக்கக்கூடாது. அப்போ தான் நமக்கு என்ன சொல்லலாம் பாபா? இயற்கையை வென்றவர்கள் அப்படின்னு சொல்கிறார். விஜயி ஆத்மா, வெற்றி அடைந்த ஆத்மா. ஸ்லோகன் வந்து, எவர் ரெடி யார் என்றால் ஒவ்வொரு நொடியையும் கடைசி நொடி என்று அந்த உணர்ந்து நடக்கக்கூடியவங்க தான் எவர் ரெடி ஆத்மாக்கள். அப்படின்னா எப்போ என்ன நடக்கும்ன்றது தெரியாது. பாபா வந்து கேட்பாங்க, நீங்கள் எவர் ரெடியா, வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடியா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த எந்த நேரமும் எனக்கு ஒரு பாபா நினைவு இருந்தால் நான் என்ன சொல்லலாம்? ரெடின்னு சொல்லலாம் இல்லையா? ஏன்னா அந்த கடைசியில் பாபா நினைவில் நான் போகலாம். எனக்கு எதன் மீதாவது பற்று இருந்தது, ஏதாவது சிக்கலில் நான் இருக்கிறேன், குழப்பத்தில் இருக்கிறேன்னா நான் ரெடி, எவர் ரெடி கிடையாது. அதனால் ஒவ்வொரு நொடியும் கடைசி நொடி என்று உணர்ந்து நடக்கிறாங்களோ யார், அவங்க தான் எவர் ரெடி ஆத்மாக்கள். ஓம் சாந்தி.